1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு முருகன் கோவில் இருக்கு. அது எங்க அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில ரொம்ப பிரபலமான முருகன் கோவில்ல இதுவும் ஒண்ணுங்க. இந்த வடபழனி ஆண்டவனை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த முருகன் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபட்டு உங்களுடைய வேண்டுதல் வைத்தா, உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த ஆண்டவனை பற்றி சில சிறப்பான பதிவுகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெளிவான பதிவை நீங்கள் பெற்றுக்கலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் எப்படி உருவானச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் அண்ணாசாமி நாயக்கர் தாங்க முருக பக்தருங்க. அவருமே அவர் தனது சொந்த வழிபாட்டிற்காக கொட்டகையோடு இந்த கோவிலில் முதல் அமைச்சிருக்காரா. பிறகு அங்க பார்த்தீங்கன்னா பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியினுடைய வண்ணப்படத்தை வைத்து வழிபட தொடங்கியிருக்காருங்க. இந்த ஆலயத்தின் மூலவராக பழனி முருகன் தாங்க நின்ற கோலத்துல அருள் பாலிக்கிறாரு. சென்னையில இருக்கக்கூடிய முக்கிய திருக்கோவில்களை இந்த வடபழனி முருகன் கோவிலும் ஒண்ணுங்க. சென்னைக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மேற்கே அமைந்திருக்கு. இந்த கோவிலுடைய மூலவர் பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவர் தான். அம்மனாக வள்ளி தெய்வானி அருள் பாலிக்கிறாங்க. தல விருச்சன் பார்த்தீங்கன்னா அத்திம. இந்த கோவில் எப்போ உருவானுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1890ஆம் ஆண்டு தாங்க. ரொம்ப எளிமையான ஓலை கூரையை கொட்டகையோடு கொண்டு இந்த கோவில் முதல்ல அமைக்கப்பட்டிருக்கு. பின்னர் தாங்க மக்களுடைய அதிக வருகையாலுமே ஆதரவாலும் கோயில் ரொம்ப புகழ் பெற்றிருக்கு. சுமார் பார்த்தீங்கன்னா 7000 தம்பதியர் இந்த ஆலயத்துல திருமணம் செய்து கொண்டிருக்காங்களாம். மேலும் இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா அண்ணாசாமி நாயக்கர்னு ஒரு முருக பக்தர் தான் தனது சொந்த வழிபாட்டிற்காக கொட்டகையோடு இந்த கோவிலை முதல் அமைத்திருக்காரு. அங்கு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமியின் வண்ணப்படத்தை வைத்து தாங்க வழிபட தொடங்கியிருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் கடுமையான வயிறு வலியால அவதிப்பட்டிருக்காரு. அவருடைய நோய் தீர வேண்டி அடிக்கடி பார்த்தீங்கன்னா திருத்தணி திருப்பூர்ல முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வந்திருக்காரு. ஒரு முறை தாங்க தென்பழனி யாத்திரை சென்ற போது அங்கு ஒரு சாது சொல்லியபடி இந்த அண்ணாசாமி தங்கியிருந்த கொட்டகையிலே பழனி முருகனுடைய உருவப்படம் வைத்து வழிபட தொடங்கியிருக்காரு. பின்னால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாக்கை அறுத்து முருகனுக்காக காணிக்கையிடுமாறு சொல்லியிருக்காராம். இதற்கு பாவண்டான பெயருங்க. இதற்கு அவருடைய வயிற்று வலியும் நீங்கியது. நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவர் முருகப்பெருமனுடைய தெய்வீக சக்தியை உணர்ந்து தொடங்கியிருக்காரு. பின்னர் தாங்க அவர் சொல்லியபடியே அருள்வாக்கு பலரும் உண்மையாக நடப்பதாகவும் சொன்னாங்க. அதனால் மக்களின் தங்களுடைய அன்றாட பிரச்சனை தீர இங்கு வந்து அண்ணாசாமி நாயக்கரிடம் அருள்வாக்கு பெற்று சென்றிருக்காங்க. 1920ல் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பல தெய்வங்களுக்குரிய தனி சன்னதிகளும் தனியாக இருக்குதுங்க. இங்கு வரசக்தி விநாயகர், சொக்கநாத சிவன், மீனாட்சி அம்மன், காளி, பைரவர், வள்ளி தேவசேனா சமேத முருகர் சன்னதிகளும் இருக்குது. தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், மகாலட்சுமின்னு பல சன்னதிகளும் இங்கே அமைந்திருக்குதுங்க. இங்கு ஆலயத்துல பார்த்தீங்கன்னா மூலவராக பழனி முருகன் நின்ற கோலத்துல காட்சியளிப்பாரு. முருகப்பெருமனுடைய காலை பார்த்தீங்கன்னா பாதரட்சைகளுடன் காட்சியளிப்பது ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்குதுங்க. இங்கு திருமணம் நடத்துவதற்காகவும் ஆன்மீக சொற்பொழிவு பயன்படும் வகையில ஒரு விசாலமான மண்டபமும் இருக்குதாங்க. இந்த கோவில ராஜகோபுரத்துக்கு கந்தபுராண காட்சிகள் விளக்கும் படங்களும் சிற்பங்களும் இடம்பெற்றிருக்கு. மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் கோவில்களா இல்லாத விதத்துல இந்த கோவிலா ஆஞ்சநேயர் சன்னதி இங்கு இருக்குதுங்க. தென்பழனி கோவிலுக்கு செய்வதாக வேண்டிக் கொண்ட காணிக்கைகளை இந்த கோவில்ல செலுத்துவாங்களாம். மேலும் இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக நாள்ல தங்கரதம் ஊர்வலம் நடத்தப்படுது. 3 சித்தர்களால் பூஜிக்கப்பட்டு வளரப்பட்டத இந்த திருக்கோவில் ரொம்ப சிறப்பானதுங்க. இந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் மனதார முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டீங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா தினமுமே அதிகாலை 5:30 கோவில் திறக்கப்படுது. 7 மணிக்கு கலசாத்தி பூஜையும் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜையும் நடத்துறாங்க. 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா சாயரட்சை, 9 மணிக்கு அர்த்தஜாம பூஜைகளும் இங்கு நடைபெறுதுங்க. இந்த கோவில சிறப்பான திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாக திருவிழா 11 நாளும் சிறப்பாக கொண்டாடுறாங்க. தைப்பூசம் மற்றும் விழா காலங்கள்ல தெப்போற்சவம் நடத்தப்படுதுங்க. இங்கு ஆனி ஆடி கிருத்திகையில சிறப்பு பூஜை மேற்கொள்றாங்க.
ஐப்பசி மாதத்துல மட்டும் 6 நாட்கள் இங்கு கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரத்தோடு சிறப்பாக நடத்தப்படுதுங்க. திருமுருகனுடைய திருத்தலங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப தொன்மையான ஒரு கோவில் தான் இந்த தென்பழனி பழனி ஆண்டவர் கோவிலுங்க. சென்னை பதியில கோடம்பாக்கம் வடபழனியில பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் சென்று வேண்டுபவருக்கு வேண்டும் வரங்களை அளித்து கலியுக வரதனாக இங்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அருள்பாலித்து வர்றாரு. சென்னையில் உள்ள பழமையான கோவில்கள வடபழனி முருகன் கோவிலும் ஒண்ணுங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில தான் அண்ணாசாமி நாயக்கர் என்னும் தீவிர முருக பக்தர் ஒருவர் இருந்திருக்காரு. இவர் தாங்க இந்த கோவிலை கட்டியிருக்காரா. வறியவரான அவர் ஒரு ஓலை குடிசையில முருகன் சித்திரத்தை வைத்து பூஜித்து வந்திருக்காரு. தல புராண கதையின்படி நீங்க பாத்தீங்கன்னா நாயக்கர் ஒரு நாள் பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தெய்வீக சக்தி பரவுவதை உணர்ந்திருக்காரு. சொல்வதெல்லாம் சித்திக்கு சக்தியும் அக்கணத்திலிருந்து பெற்றதே அவர் அறிந்து கொண்டிருக்காருங்க. இந்த கோவில் தோன்ற மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா அண்ணாசாமி தன்பிரான் தாங்க. தன் நாக்கை அறுத்து திருத்தணி முருகனுக்கே பார்த்தீங்கன்னா காணிக்கை செலுத்திருக்காரு. இவர் தாங்க தான் இருந்த வீட்டையே சிறிய கீற்று கொட்டகையாக போட்டு அங்கு குறி சொல்லும் மேடை அமைத்து பழனியிலிருந்து வாங்கி வந்த பழனி ஆண்டவர் படத்தை அங்கு வைத்துட்டு பூஜை செய்திருக்காரு. இவர் வைத்து பூஜை செய்து பழனி ஆண்டவர் படம் இன்றுமே பார்த்தீங்கன்னா சன்னதியில உட்பிரகாரத்துல வடக்கு மண்டபத்துல இருப்பதை நீங்க பார்க்கலாம். ரத்தினசாமி தன்பிரான் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பாவாடம் செய்து வருங்க. இவர் அண்ணாசாமி தன்பிரான் தொண்டராகவும் இருந்திருக்காரு. அண்ணாசாமிக்கு பிறகு இவர் காலத்துல தான் இங்குள்ள முருகப்பெருமான் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இப்போதுள்ள கருவறை பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல செங்கல் சுண்ணாம்பு கட்டிடம் கட்டப்பட்டிருக்குங்க. குறி சொல்லி வந்த மேடையை வடபழனி ஆண்டவர் கோவில்னு கூட சொல்லுவாங்க. இப்போது இருக்கக்கூடிய வடபழனி கோவில்ல கற்ப கிரகமும் முதல் உட்பிரகார திருச்சுற்றும் கருங்கல் திருப்பணியும் பார்த்தீங்கன்னா செய்தவர் இவர் தானா. இவர் வடபழனி கோவிலுக்கு பாவாடம் தரித்தவர்னு கூட சொல்லலாம். இவர் காலத்தின் தான் இந்த கோவில் மிகவும் புகழ் பெற்று விளங்க தொடங்கியிருக்குங்க. இம்மூவருடைய சமாதிகளும் நீங்க வடபழனி ஆண்டவர் கோவிலுக்கு வடமேற்காக பார்த்தீங்கன்னா ஒரு பர்லாங் தொலைவில் நீங்க பார்க்கலாம். இப்போதுள்ள கோவில்ல தென்கிழக்கு பகுதியில பழைய குறிமேடை இருந்த இடமும் இன்னும் இருக்குதுங்க. இங்கு சாதுகளுக்கும் நேர்குற்றம் பாதையில தனியே திருக்கோவில் அமைத்திருக்காங்க. கோவிலுக்கென்றே பிரத்யேக தீர்த்த குளத்தோடு பெரிய வளாகத்தை கொண்டதாக இந்த ஆலயம் அமைந்திருக்கு. இந்த குளத்து நீருக்கு பத்தினா பிணி தீர்க்கும் குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. முகூர்த்த நாட்கள்ல இங்கு மட்டும் ஏராளமான திருமணங்கள் நடத்தப்படுதுங்க. பழனிக்கு செல்ல இயலாதவங்க இங்கு தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தி வழிபடுறாங்க. இதுக்கு பாத ரட்சகைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கோவிலுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா எப்படி அமைந்திருக்குன்னா தெற்கு கிழக்கு மேற்குன்னு திசைகள்ல கோபுரங்கள் இருக்குது. கோபுரங்கள சிவன் முருகனின் வடிவங்களை சுதை சிற்பங்களாக அமைத்திருக்காங்க. கிழக்குல ராஜகோபுரம் மட்டும் 112 அடி உயரமுடையதாக இருக்கு. இந்த ராஜகோபுரத்தினை எடுத்து பார்த்தீங்கன்னா பலிப்பீடமோ கொடிமரமோ அமைந்திருக்குதுங்க. கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் திருச்சுற்று மண்டபம்னே வாகன மண்டபம் உற்சவ மண்டபம்னே இந்த கோவிலுடைய அமைப்பு அமைந்திருக்கு. இந்த கோவில கருவறையில சதுர வடிவில் இருக்குது. கருவறையில் இருக்கக்கூடிய முருகன் நின்ற கோலத்தலம் தான் அருள்பளிக்கிறாரு. அர்த்த மண்டபத்தின் இருபுறமே பார்த்தீங்கன்னா வாயிற்காவலர்களுடைய சிற்பங்களும் இருக்குது. நுழைவாயில மேற்புறம் பார்த்தீங்கன்னா யானை திருமகள் உருவம் அமைந்திருக்கக்கூடிய மகா மண்டபத்தினுடைய மேற்கூரையை நீங்க பார்த்தீங்கன்னா விதான பகுதியில முருகனுடைய பிறப்பு முதலான திருவிளையாடல்களை ஓவியங்களாக தீட்டிருக்காங்க. முருகனுடைய பிறப்பு கார்த்திகை பெண்கள் வளர்ப்புன்னு அனைத்து திருவிளையாடல்களும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளும் இந்த திருத்தலங்கள்ல ஓவியங்களாக வரையப்பட்டிருக்குங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிறப்பான விழாக்களாக சித்திரை தமிழ் புத்தாண்டு கிருத்திகை சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் 11 நாட்களுமே வீதி உலா பெருந்திருவிழாவும் ஆனி ஆடி ஆவணியில சுவாமி வீதி உலாவும் ஐப்பசி கந்த சஷ்டி 6 நாட்களும் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. இங்குள்ள வடபழனி ஆண்டவனை வழிபட்டிங்கன்னா குடும்ப ஐஸ்வர்யம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்க வியாபாரம் விருத்தியடைய இத்தல முருகனை பிரார்த்தனை செய்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க. கல்யாண வரம் குழந்தை வரம்னே பக்தர்கள் பெருமளவில் இந்த முருகனை வந்து வழிபட்டு செல்வாங்க. முருகனுக்கு மிகுந்த உகந்த நாள் பார்த்தீங்கன்னா அது செவ்வாய்க்கிழமை நாள் தாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை நாள மனதார முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்துட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் விரைவில் நிறைவேற வேண்டும் நினைச்சிங்கன்னா முருகப்பெருமான் படத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெற்றிலை 6 வெற்றிலையில 6 அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானை வழிபட்டாலே உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும்
நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காம ஓம் முருகா போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.